பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியில் பணம் இருந்தால் பணக்காரனுக்கு ஒரு மரியாதை, ஏழைப்பட்டவனுக்கு ஒரு மரியாதை. பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மரியாதை, பணம் இல்லாமல் இருந்தால் மரியாதை கிடையாது. ஆனால் நம்ம தேவன், நீ படிச்சிருக்கிறியா, உனக்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க மாட்டார். அவர் உன் ஹிருதயத்தை மட்டும் தான் பார்க்குறார். உன் ஹிருதயம் மட்டும் பார்த்து, உன் ஹிருதயம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதா, என் ஹிருதயம் தேவன் என் பிள்ளை ஹிருதயம் எனக்கு உண்மையாக இருக்கிறதா, என் கற்பனைபடி என் பிள்ளை நடக்குதா, அதை மட்டும் தான் தேவனை பார்க்குறார். இன்றைக்கு கூட நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 113 7வது வசனம் பாருங்கள். அவர் சிறியவனை புலிதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்கள், சிறியவனை அவர் என்ன பண்ணுறாரு, புலிதிலிருந்து தூக்கி விடுகிறார். நம்ம தாவீது பார்க்குறோம். தாவீது ஏசா அவர் தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் 7 பேர் அண்ணத்தம்பிகள் இருந்தாலும் சாமுவேலு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி தேவன் சொல்லும்போது, சாமுவேலு வரும்போது அவங்க 6 பேர் அண்ணன்மார்களை கொண்டு போய் சாமுவேல் முன்னாடி அவங்க அப்பா நிறுத்தும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்குறேன், நான் ஹிருதயத்தை பார்க்குறேன், இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ ஏசக்கிட்ட அவர் கேட்குறாரு, இன்னும் வேறு யாராவது இருக்காங்களான்னா, ஒரே ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு படிப்பில்லை, அவன் ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சரி அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், இவனை அபிஷேகம் பண்ணுன்றார். அப்போது அவர் என்ன பண்ணுறார், அபிஷேகம் பண்ணுறார். பாருங்கள், அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவர், அவருக்கு படிப்பு கிடையாது, ஆனாலும் பட்டம் கிடையாது, அவர் வீட்டில் மரியாதை கூட கிடையாது சொல்லணும்னா. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நினைத்து அவர் ஒரு அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அவரை மாற்றினார். இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட பணம் இல்லையே, என்னை மதிக்கலையே, யாரும் மதிக்கலையே, எனக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களை தூக்கி எடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மட்டும் நினச்சாலும் இங்கே போதும். அதே போல் ஆதியாகம் 21 பாருங்கள். ஆதியாகம் 21வது அதிகாரம் 17 19 வரை நீங்கள் வாசிங்க. ஆகாருக்கு பார்த்து சொல்கிறார், தேவன் சொல்கிறாரு, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவதூதனை வானத்தில் இருந்தும் ஆகாரே கூப்பிட்டார். ஆகவே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கின்ற இடத்திலே தேவன் அவரை சத்தத்தை கேட்டார், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலேயே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். தேவன் அவர்கள் கண்களையே திறந்தார். அப்பொழுதும் அவள் தன் தண்ணீரையே துறையை கண்டு போய் துருத்திலேயே தண்ணீரையை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, ஆகார் ஒரு அடிமை பொண்ணு, எகிப்து தேசத்தில் இருந்து ஆபிரகாம் வீட்டில் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். ஆனாலும் அந்த ஆகார் பாருங்களேன், எல்லாரும் கைவிட்டாலும் தேவனை கைவிடல. அந்த வனாந்திரத்தில் ஆகார் கண்ணீர் தொடுத்த தேவன் இன்றைக்கு கூட நீங்கள் ஏதாவது, ஐயோ நான் என்கிட்ட பணம் இல்லையே, என்னை யாரும் மதிக்கலையே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனாலும் என்ன காரியம் இருந்தாலும் சரி, கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மட்டும் நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சிறியவனை புலிதிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நீர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்குறாங்களோ அவங்கள என்னென்ன காரியத்தில் கர்த்தாவே ஆண்டவரே சிறுமையா இருக்கிறாங்களோ, வேதனைப்படுறாங்களோ, அவங்கள தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.